இன்னொரு லாஜிக் சொல்கிறேன், அதுக்கப்புறம் புரியுதான் பாரு. இப்போது 3, 5, 7, 9, 11, 13 ஒரு 6 நம்பர் இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா. இந்த T6 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம T10 கேட்டதுனால அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வர ஃபுல்லாக கூட்டுறேன். என்ன வரும்னு பாருங்கள். இது பேர் S5வா, 5 நம்பரை கூட்டுறோம். எவ்வளோ வருது? 3 5 8 7 15 15 9 24 24 + 1 36 25 வருதா? 35. ஓகே. இப்போ கீழே இந்த 6 நம்பரை கூட்டினா S6 வருமா? S6 உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 35 கூட ஒரு 13 கூட்டினா எவ்வளோ? 48. இந்த 35 கூட இந்த 13 தானே கூட்டினீங்க. அப்போ அந்த 48ல் அந்த 35 கழிச்சா அந்த 13 தானே கிடைக்கும். அதான் லாஜிக்குங்க. 10 கண்டுபிடிச்சிட்டு 9 கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது என்னது? 10வது நம்பர். அந்த லாஜிக் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணது பெஸ்ட். இதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கொடுத்துருக்க ஃபார்முலா கூடுதலுக்கான ஃபார்முலா. நமக்கு இண்டிவிஜுவல் நம்பர் TN கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. T10 போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? SN. அப்போ S10 கண்டுபிடிச்சு S9 கழிச்சா T10 கிடைக்கும். அவ்வளோதான்.